தீபா உண்மையை சொல்ல போகிறாங்க போலயே. அப்புறம் என்ன ஆகும்? துரோகம் செஞ்ச கார்த்திகோட அம்மா. தீபாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல கார்த்திகோட அம்மா. திடீர்னு இப்போ வேற ஒரு பொண்ணுக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தீபா அவங்க அப்பா 2 பேரும் கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க போகும்போது தான் கரெக்டாக அவங்க நிச்சயதார்த்த தட்டை மாற்றுறாங்க. பார்த்த உடனே தீபாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. அத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தையா? யார் உனக்கு அத்தை? அங்கே நிற்கிறா பாரு, அவளுக்கு தான் நான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகோட அம்மா. உடனே தீபாவோட அப்பா சொல்றாரு, என்னம்மா நீங்க? நான் தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கார்த்திகோட அம்மா சொல்றாங்க, ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க பொண்ணு கையில 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல, அதை திரும்ப வாங்கிட்டாங்களாம். அந்த வீட்டில் இருந்து இனிமேல் உங்க பொண்ணுக்கு ஒரு சல்லி பைசா வராது. உங்களை நம்பி நான் ஏன் உட்காந்துட்டு இருக்கணும்? அதனால தான் என் அண்ணன் பொண்ணையே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறனால எரிச்சலான தீபா உண்மையை சொல்லுவாங்களா? கார்த்திக் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? அவங்க அம்மா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட் செஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.